+2 பொதுத் தேர்வுகள் செவ்வாயன்று நிறைவடைந்துள்ள நிலையில் SSLC அரசு பொதுத் தேர்வு புதன்கிழமையன்று துவங்குகிறது. மாணவர்களை உயர்கல்விக்கு அழைத்துச் சென்று அவர்களது எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் +2 பொதுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கான தேர்வுகள் நடந்த நிலையில் 25ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமையன்று +2 தேர்வுகள் நிறைவடைந்தன. இதையடுத்து மேல்நிலைப் பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு காலடி எடுத்து வைக்கும் மாணவ மாணவிகள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்து பிரியா விடை பெற்றனர். நாங்க 12th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு முடிக்கிறோம். ரொம்ப என்ஜாயா இருக்குது. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலேஜ் நல்லா படிக்கணும், அதுக்கும் நாங்க நல்ல எஃபோர்ட் எடுக்கணும். இதுவரைக்கும் எடுத்த எஃபோர்ட்டுக்கு ரிசல்ட் நல்லபடியா எங்களுக்கு கிடைக்கும் நம்புறோம். எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்றோம். இதுவரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு சப்போர்ட்காகவும் ஒவ்வொரு அனுபவத்துக்காகவும் தேங்க்ஸ். நிறைய கத்துக்கிட்டோம் இந்த ஸ்கூல்ல. நான் இப்போ எக்ஸாம் எழுதிக்கிறோம். நல்லபடியா கொஸ்டின் பேப்பர் அமைஞ்சிச்சு. எல்லாரும் சென்டம் ஆகிற அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. எல்லா எக்ஸாமும் நல்லபடி தான் அமைஞ்சிச்சு. எல்லா கொஸ்டின் பேப்பரும் கொஞ்சம் ஈஸி தான். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சென்டம் ஆகிற அளவுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்களுக்கு பெருமையா கருதுறோம். +2 விடைத்தாள் திருத்தும் பணி திங்களன்றே துவங்கிவிட்ட நிலையில் ஏப்ரல் மாத இறுதியில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. +2 அரசு பொதுத் தேர்வுகள் முடிவடைந்துள்ள நிலையில் 7,31,000 மாணவ மாணவிகள் எழுதும் SSLC பொதுத் தேர்வுகள் புதன்கிழமையன்று துவங்குகிறது. இத்தேர்வை திருச்சி மற்றும் புழல் மத்திய சிறைச்சாலைகளில் மொத்தம் 119 சிறை கைதிகளும் எழுதுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.